மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே என்று தொடர்ந்து பாடி வந்த இந்த காலகட்டத்தில் உலகின் மூத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி என்ற பெருமை மிக்க மொழி உலகின் மூத்த மொழியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தாய் தமிழ்நாடு என்று பேசுகிற தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை என்பதை ஏற்புடையது அல்ல என்பதை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தெளிவாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். குறிப்பாக இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு மொழிகளை கொண்ட நாடு. ஆகவேதான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. பல்வேறு கலாச்சாரங்கள், வழிபாட்டு முறைகள், திருமண முறைகள் என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல்வேறு கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் நிறைந்திருக்கிற நிலையை நாடு அறியும். அந்த அடிப்படையிலே தான் உலகில் இருக்கிற 3000 மொழிகளுள் 3000க்கும் மேற்பட்ட மொழிகளாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட மொழிகள் 3000 மொழிகள். அந்த 3000 மொழிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது 6 மொழிகள். லத்தீன், கிரேக்கம், சீனம், பாரசீகம் உள்ளிட்ட அந்த 6 மொழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய உயர்நிலைய தாய்மொழி. அப்படி இருக்கிற தாய்மொழியை வலியுறுத்தி வருகிற இந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட உலக நாடுகளுக்கு செல்கிற நேரத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி தமிழை பெருமைப்படுத்துவதாக கூறி வருகிறார். அப்படி கூறி வருகிற இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் என்றும் ஏற்க முடியாது என்ற நிலையை தொடர்ந்து தமிழ்நாடு வலியுறுத்தி வருகிறது. அதற்கான போராட்டங்களை எல்லாம் நடத்தி உயிர் தியாகங்களை செய்து ஆட்சியே மாறச் செய்த மண் தமிழ் மண். ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய மொழியே ஆட்சி மாற்றங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது என்ற போராட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டிலே தான் தாய்மொழியை விட உயர்ந்த கொள்கையாக எந்த மொழியும் இருக்க முடியாது என்பதற்கு உலகில் பல நாடுகள் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறோம், இருமொழி கொள்கையை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் ஒரு மொழி கொள்கை தான் உன்னதமான கொள்கை. ஆங்கிலம் என்பது தொடர்பு மொழி. அதை நான் மறுக்கவில்லை, அரசின் கொள்கைக்கு உள்ளே நான் செல்லவில்லை. ஆகவே உலகத்தில் எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நாட்டினுடைய தாய்மொழியிலே தான் கல்வி இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது, பாடத்திட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட இது அதிக நேரம் பேச விரும்பவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அகில இந்திய ஆட்சி மொழி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை டெல்லியில் நடத்தினோம். அது அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களை அழைத்தோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், இந்திய நாட்டில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் அழைத்தோம். அப்பொழுது பிரதமர் அவர்கள் வர இயலாத காரணத்தால் அமரர் வாஜ்பாய் அவர்கள் பாலயோகி என்ற பேரவைத் தலைவரை சபாநாயகரை அனுப்பி வைத்தார், நாடாளுமன்ற சபாநாயகரை அனுப்பி வைத்தார். அவரும் வந்து பேசினார். அப்பொழுது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை உன்னதமான கொள்கை,